தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று அன்னையாம் திரு அவையானது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித அசிசியாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் இயற்கை மீது அளவில்லாத பற்று கொண்டவராக, அன்பு கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய படைப்புகளிலே இறைவனை அனுபவித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். விலங்குகளையும் பரப்பன, ஊர்வன, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மரம், செடி, கொடிகள் அனைத்தையுமே நேசித்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய அற்புதங்களையும் இறைவனுடைய அருளையும் படைப்பின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவராக இருக்கின்றார். நாங்களும் படைப்பின் மூலமாக இறைவனை காணவும், ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே நாங்கள் இறைவனை கண்டு மகிழவும் நாங்கள் ஆயத்தமாகவும், எல்லா ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவன் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடைகள் என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அதே போன்று நாங்களும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளுமே இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை என்பதை நாங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள்: நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். பாருங்கள், நாங்கள் கடவுளுடைய படைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய படைப்பை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய படைப்பை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் கடவுள் படைத்த இந்த அழகிய உலகத்திலே நாங்கள் கடவுளுடைய படைப்பை உணர்ந்து ரசித்து, படைப்பின் அழகை ரசித்து, அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வர பேறு பெற்றவர்களாக நாங்கள் இறைவனால் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் இன்று இந்த நாளிலே எங்களுடைய கண்கள் எல்லாம் பேறு பெற்றவை, எங்களுடைய வாழ்க்கை பேறு பெற்றவை, நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் பேறு பெற்றது என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே எங்களுடைய வாழ்க்கைக்கும், எங்களுடைய வாழ்க்கையின் ஈடேற்றத்திற்கும், நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் முன்மாதிரிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான அடையாளங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த அழகிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒருவருக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் ஒருவர் நேசித்து வாழுகின்றோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுகின்றோம். எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகளின் நிமித்தம் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் வாழுகின்ற இந்த அழகிய உலகத்திலே இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழுவோம். கடவுளுடைய படைப்புகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ என்னுடைய வழிகளை செல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒரு இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.